ஓகே. ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து நம்மளோட டுட்டோரியலோட ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் அண்ட் பிளெண்டரில் வந்து இந்த சீரீஸில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பிளெண்டரை ஃபுல்லாக பிரித்து மேய போகிறோம். அண்ட் இந்த பிரித்து மேயறதில் ஸோ இங்கே அதில் என்னென்ன டாபிக்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா, லைக் மாடலிங், ஸ்கல்ப்டிங் அண்ட் யூவி அண்ட் டெக்ஸ்சரிங், ஷேடிங், அனிமேஷன் அண்ட் ரிகிங். மோஸ்ட்லி அனிமேஷன் ரிகிங் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுனால அது கொஞ்சம் நம்ம லைட்டாக பார்த்தாலே போதும். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக இறங்க வேணாம். ஸோ நம்ம இன்டெப்த்தாக இறங்குறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலிங் அண்ட் டெக்ஸ்சரிங் அண்ட் லைட்டிங், ரெண்டரிங். ஸோ இது மட்டும் தான் நான் வந்து இன்டெப்த்தாக இறங்க போகிறோம். அண்ட் பிளெண்டரை வந்து எவ்வளோ ஈஸியாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே நம்ம பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் டுட்டோரியலோட பேசிக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைக் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ஸோ இப்போ நீங்கள் வந்து பிளெண்டர் வந்து நீங்கள் எதில் டெவலப் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நீங்கள் டேரெக்டாக கூகுள் போயிட்டு ஜஸ்ட்டு பிளெண்டர்னே அடிங்க. பிளெண்டர்னு வச்சாலே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகிடும். ஸோ இங்கே வந்து பிளெண்டர்னு அடிச்சிருக்கலாம். ஸோ பிளெண்டர்னே அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு இதுவே ஓப்பன் ஆகும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிக்கிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து அப்டேட்டடான வெர்ஷன்ஸ் வேணும்னா இதுக்கு அந்த வாட்ச் நியூக்குள்ளே போனீங்கன்னா, ஸோ அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து எல்லாமே போட்டிருப்பாங்க. ஸோ எந்தெந்த வெர்ஷனில் என்னென்ன அப்டேட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாகவே வந்து இது பண்ணியிருப்பாங்க ஃபுல்லாக. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி உங்கள் சிஸ்டம்க்கு என்ன பிளெண்டர் அந்த இது வந்து சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நம்மள்ட்ட வந்து ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம். ஸோ அதனால் நம்ம லேட்டஸ்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நமக்கு வந்து கிராஃபிக்ஸ் யூசேஜ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும். ஏன்னா இதில் வந்து நிறைய விஷயம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்க்ளூடிங் இந்த ஜிபியூ ரெண்டர்ஸ் அண்டு சிபியூ ரெண்டர்ஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம பிளெண்டர் 4.0 நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பிளெண்டர் 4.0 இந்த பிளெண்டர் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி, கேம் இண்டஸ்ட்ரி அண்ட் இந்த ஆடு இல்லை ப்ராடக்ட் டிசைன்ஸு, அப்புறம் கேம் கேரக்டர்ஸு, ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம பிளெண்டரை வந்து ஃபுல்லாக கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இன்டர்ஃபேஸ் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பிளெண்டரோட பேசிக் இன்டர்ஃபேஸ் ஃபுல்லாக. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக எல்லா சாஃப்ட்வேர்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ஃபைல், எடிட், ஸோ இதெல்லாமே வந்து ஜென்ரலாக இருக்கும். பட் ஆனால் இதுலேயே வந்து ஒரு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அதை நான் போக போக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல், எடிட் அண்ட் ரெண்டர் அண்ட் விண்டோஸ் அண்ட் ஹெல்ப் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து லைக் பேசிக் ஒரு பிளெண்டரோட பேசிக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ ஃபைலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் நியூ சீன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸாக நீங்கள் என்ன பண்ணியிருந்தீங்களோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபைல் ஏதாச்சும் வந்து க்ராஷ் ஆகிடுச்சுன்னா அது நீங்கள் லாஸ்ட் செஷன் இல்லை ஆட்டோ சேவில் வந்து லொக்கேஷன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அங்கே போய்ட்டு ரிகவர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா லிங்க் அண்ட் அப்பெண்ட். ஸோ லிங்க் அண்ட் அப்பெண்ட்டோ வேறு எதுவுமே இல்லை. அப்பெண்ட் வந்து லைக் இது ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ அப்பெண்ட் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பிளெண்டர் ப்ராஜெக்ட் வந்து சும்மா ஒரு க்யூபும் ஒரு ஸ்பியரும் போட்டு வச்சுருந்தீங்கன்னா, அந்த க்யூபு ஸ்பியரும் வந்து நீங்கள் இந்த புது சீனில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணாமல் நீங்கள் அதே பிளெண்டர் சீனை வந்து திரும்பி நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்பெண்டு கொடுத்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து நிறைய இது இருக்கும். ஸோ இதில் போயிட்டு உங்களுக்கு தேவையான இதை வந்து அந்த இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இது நான் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ இங்கே வந்து எம்டியாக இருக்குது. ஸோ இது நான் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் கொடுத்தேன்னா நான் அந்த சீன்லேருந்து நான் இதுக்கு முன்னாடி பண்ணி வச்சுருந்த சீன்லேருந்து நான் என்ன எடுக்கணுமோ அதை மட்டும் நான் வந்து கலெக்ஷனில் போட்டு வச்சுருவேன். இல்லைனா எங்கேயாச்சும் வச்சுருவேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாகவே வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ மெஷ்ன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் மெஷ் ஃபுல்லாக. ஸோ அந்த சீனில் என்னென்ன மெஷ் இருக்கோ அது எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கொடுத்து நீங்கள் அப்படியே அப்பன் பண்ணிக்கிட்டால் போதும், டேரெக்டாக உள்ளே வந்துடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஓல்டு புக்ஸ் கொடுத்து நான் அப்பன் பண்ணுறேன். அப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஓல்டு புக்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுதான் கைஸ். நீங்கள் வேறு எங்கேயாச்சும் இருக்கிற ஒரு பிளெண்டர் ஃபைல் இருக்கிற ஒரு சேவை வந்து அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் வந்து இதில் நீங்கள் எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கு நீங்கள் வந்து நார்மலாக வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ FBX ஃபார்மேட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அதுக்கப்புறம் திரும்பி இதில் இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ அது நம்ம பண்ணாமலே வந்து நம்ம அந்த சீன்லேருந்து டேரெக்டாக வந்து அப்பன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அதோட கான்செப்ட்டு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ இம்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் முன்னாடியாச்சும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ DAE ஃபார்மட்ஸ் கொடுத்துருக்காங்க. அநேகமாக அது வந்து லைக்
எனக்கு தெரிஞ்சு இது டேஷ் ஸ்டூடியோவோட ஃபார்மேட்டுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அது அப்புறம் அலம்பிக் ஃபார்மேட்டு. ஸோ இது மெயின்லி வந்து இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதுக்கெலாம் வந்து யூஸ் ஆகும். அண்ட் யூனிவர்சல் சீன் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் எஸ்விஜி அண்ட் இது வந்து க்ரீஸ் பென்சிலுக்காக ஒரு இது. ஸோ க்ரீஸ் பென்சில் வந்து நம்ம கொஞ்சம் லேட்டராக வருவோம், ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அனிமி ஸ்டைலில் அது நம்ம எடுத்துகிட்டு வரலாம். அது ஆமாம். அண்ட் வே ஃபார்மேட் ஓபிஜே. ஸோ ஓபிஜே வந்து எல்லாருக்குமே தெரியும். அண்ட் எஸ்டிஎல் மோஷன் கேப்சர் அண்ட் எஃபிஎக்ஸ். ஸோ வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது வந்து எஃபிஎக்ஸாக யூஸ் பண்ணுவோம். எஃபிஎக்ஸ் அண்ட் ஓபிஜே அண்ட் ஜிஎல்டிஎஃப். ஸோ இதுதான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் லைக் இம்போர்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது வந்து எஃபிஎக்ஸ் இல்லைனா ஓபிஜே. ஸோ இது 2 ஃபார்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஒருவேளை நம்ம விஎஃப்எக்ஸ் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அலம்பிக் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்கும் நீங்கள் மற்றதோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ அலம்பிக் வந்து நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். லைக் அன்ரியல் என்ஜின், யூனிட்டி ஆர் ஹுடினியில் கூட நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லி நீடட் எக்ஸ்போர்ட்டர் மாதிரி இது. நம்ம எஃபிஎக்ஸ்லலாம் ஒரு சில இதெல்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணோம்னா கோலார் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி கோலார் கொடுக்காம டீசெண்டாக எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் வர்றதுக்கு வந்து நம்ம அலம்பிக் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அண்ட் இது வந்து க்ளீனப். ஸோ க்ளீனப் பண்ணுறது பார்த்திங்கன்னா லைக் அன்யூஸ்டு, அதாவது தேவையில்லாத மெட்டீரியல்ஸு, தேவையில்லாத மெஷர்ஸு, ஸோ இதெல்லாமே இருந்துச்சுன்னா வந்து நீங்கள் இந்த க்ளீனப் மூலிமா நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது எல்லாமே கிளியர் பண்ணி கொடுக்கும். ஸோ உங்களோட சீனை வந்து இன்னும் கொஞ்சம் ஆப்டிமைஸாக பண்ணி கொடுத்துரும். ஸோ டீஃபால்ட்டு பார்த்திங்கன்னா இதில் வந்து ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து இது இருக்காது, ஒன்லி எம்டியாக தான் இருக்கும். ஓகேவா? இதுதான் டிஃபால்ட்டு. ஆனால் நான் வந்து ஒரு கேரக்டர் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கேரக்டர் வந்து நான் எப்போ இந்த பிளெண்டர் சீன் வந்து நியூ சீன் ஓப்பன் பண்ணாலுமே எனக்கு இந்த கேரக்டரோட வரணும். ஏன்னா நான் வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுனால எனக்கு வந்து அந்த ப்ரொபோஷன்ஸ் தேவைப்படுது. ஸோ அந்த ப்ரொபோஷனுக்காக எப்போவுமே என் சீனில் வந்து ஒரு கேரக்டர் வேணும். ஸோ அப்படி பட்சத்துக்கு நான் ஒரு கேரக்டர் இம்போர்ட் பண்ணிவிட்டு அது ஃபைலில் போயிட்டு டிஃபால்ட்டில் போயிட்டு சேவ் ஸ்டார்ட் அப் ஃபைல். ஸோ இந்த ஸ்டார்ட் அப் ஃபைல்னால் நீங்கள் எப்போ பிளெண்டர் ஓப்பன் பண்ணாலும் ஒரு சீன் வரதில்ல, ஒரு எம்டி சீன். ஸோ அந்த எம்டி சீனை வந்து கொண்டு வரது தான் இது. ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கேரக்டரோ இல்லை உங்களுக்கு பிடிச்சது இந்த நாயோ இல்லை பூனைக்குட்டியோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு ஃபேன் லைட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒரு மாடல் இருந்துச்சுன்னா அதை வந்து நீங்கள் இதில் இம்போர்ட் போட்டுட்டு டிஃபால்ட்டில் போய்ட்டு சேவ் ஸ்டார்ட் அப் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் எப்போது சீன் ஓப்பன் பண்ணாலுமே அப்போ வந்து இந்த இதோடு தான் வரும். இப்போ நீ பாருங்கள், நான் ஃபைல் நியூவில் போயிட்டு ஜென்ரல் ஒரு புது சீன் நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ புது சீன் க்ரியேட் பண்ணால் எனக்கு இதோடய தான் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் அந்த டிஃபால்ட்டோட சிஸ்டமோட இது. ஸோ அண்ட் குவிட் இது வந்து டிஃபால்ட்டாக எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இது வந்து எடிட். ஸோ எடிட்டில் வந்து மெயினாக வந்து இதில் அண்டு, ரீடு, அண்டு ஹிஸ்ட்ரி, ஸோ இதெல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் அண்டு, ரீடு எதாவது பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி இது எல்லாமே பேசிக்ஸ் தான். அண்ட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிப்பீட் லாஸ்ட். ஸோ ரிப்பீட் லாஸ்ட்ன்ற பார்த்திங்கன்னா மாயாவில் வந்து நம்ம ஷிஃப்ட் டி கொடுத்தோம்னா ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் வந்து லைக் எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி டூப்ளிகேட் பண்ணிட்டு அது போயிட்டே இருக்கும் ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி வந்து நான் இங்கே ரிப்பீட் கொடுத்தேன்னா எனக்கு அது போயிட்டே இருக்குது பார்த்தீங்களா? ஏன்னா லாஸ்ட் ஆக்ஷன் நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் இவ்வளோ தள்ளி வைக்கிறேன். இவ்வளோ தள்ளி வச்சுட்டு திரும்பியும் நான் ஷிஃப்ட் ஆர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா எனக்கு அதே டிஸ்டன்ஸ்க்கு தான் அது மூவ் ஆகும் கம்ப்ளீட்டாக. வேறு ஒரு டிஸ்டன்ஸ்க்கு அது மூவே ஆகாது. ஸோ இதுதான் வந்து அந்த ரிப்பீட் ஆக்ஷனோட இது. ஓகே, ஸோ நைஸ். அண்ட் இதில் வந்து வேறு என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸ். ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து இதுதான் வந்து மெயினான ஒரு டேபு. ஸோ இதில் வந்து உங்களோட இன்டர்ஃபேஸு, தீம்ஸு, வியூபோர்ட்ஸ், அது லைட்டிங், எடிட்டிங், அனிமேஷன் எல்லாமே வந்து நீங்கள் கஸ்டமைஸாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி வச்சுக்கலாம். அண்ட் இதில் ஆடான்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஆடான்ஸ் இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம ஆடான்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஏன் நம்ம கம்மியாக யூஸ் பண்ணுறோன்னா என்னோடய ஒர்க் ஃப்ளோ படி நான் எல்லாமே வந்து ஹேண்ட்மேடாக தான் பண்ணுவேன். லைக் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிகமான ஆடான்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ அதிகமான ஆடான்ஸ் யூஸ் பண்ணால் அதிகமான பிரச்சனை வரும். ஸோ அது வந்து நமக்கு தான் அது பிரச்சனையில் கொண்டு போய் முடியும். ஸோ அதனால் மோஸ்ட்லி வந்து நம்ம ஹேண்ட்மேடாக தான் நம்ம கொண்டு போடுவோம் எல்லாமே. ஸோ அந்த பட்சத்துக்கு வந்து நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பெஷல் நோடு இருக்கும். ஸோ அந்த நோடை வந்து நான் உங்களுக்கு பண்ணும்போது சொல்கிறேன்.
ஸோ அப்போ நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நம்ம டீட்டெயிலாக போக தேவையில்ல. அண்ட் இது வந்து ரெண்டர் உங்களுக்கு தெரியும். ரெண்டர் இமேஜ் வந்து நம்ம ரெண்டர் எடுத்துக்கலாம். அண்ட் இல்லைனா அனிமேஷன் வந்து நம்ம ரெண்டர் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று. இது வந்து வியூ ரெண்டர்னா இந்த வியூ போர்ட்டில் இருக்கிற என்ன இருக்கோ அதை மட்டும் அது வந்து நமக்கு ரெண்டர் பண்ணி கொடுக்கும். இப்போதைக்கு கேமரா எதுவும் இல்லாதனால வந்து நமக்கு இது இல்லை, லைக் அந்த இது காமிக்க மாட்டேங்குது. அண்ட் விண்டோஸ். ஸோ இந்த விண்டோஸ் வந்து இதுவும் நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். நியூ விண்டோ கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பிளெண்டர் சீன் வந்து ஓப்பன் ஆகும். ஆனால் அது வந்து புதுசு கிடையாது, இதே சீன் தான். பட் ஆனால் அதில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த யூ எடிட்டிங்காக நீங்கள் தனியாக ஒரு டேப்லெட் காலம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ஷேட் பண்ணுறதுக்கு தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைனா டெக்ஸ்சர் பண்ணுறதுக்கு நீங்கள் தனியாக ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நியூ இது. அண்ட் நியூ மெயின் விண்டோவும் அதே தான். ஸோ இதுக்கெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வேறு அவ்வளோதான். ஸோ இதில் வந்து வேறு எதுவுமே இல்லை. அண்ட் ஹெல்ப்பில் பார்த்தீங்கன்னா மேனுவல், ரிலீஸ் நோட், டுட்டோரியல்ஸு, சப்போர்ட்டு இது எல்லாமே இருக்குது. ஸோ மேனுவல்னால் இந்த பிளெண்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சில கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்து கூட படிச்சிக்கலாம், வேணும்னா படிச்சிக்கலாம். அண்ட் ரிலீஸ் நோட்ஸ் வந்து ஒவ்வொரு பிளெண்டர் வெர்ஷன்ஸ்லேயும் வந்து என்னென்ன அப்டேட் வருதுன்னு சொல்லிட்டு அவங்க இது கொடுப்பாங்க. ஸோ டுட்டோரியல்ஸ் வந்து அவங்களுக்கே ஒரு சில டுட்டோரியல்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து கூட கற்றுக்கலாம். அண்ட் சப்போர்ட் அண்ட் கம்யூனிட்டி, ஸோ இது எல்லாமே வந்து டிஃபால்ட்டாக. ஸோ இது எல்லாமே வந்து யூஐ தான். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்தோம்னா இது வந்து லே அவுட். ஸோ இதுதான் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிற லே அவுட். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து நீங்கள் பண்ண போகிற எல்லா அனிமேஷன்ஸ், மாடலிங், டெக்ஸ்சர் எல்லாமே வந்து இங்கே தான் வந்து அசம்பிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பேசிக் லே அவுட். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நிறைய லே அவுட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து மாடலிங் லே அவுட். இது ஃபுல் அண்ட் ஃபுல் மாடலிங். ஓகேங்களா? நீங்கள் மாடலுக்கான டூல்ஸ் மட்டும் தான் இங்கே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். லைக் அப்படி இல்லை, நீங்கள் இந்த மாடலிங்லேயே வந்து நீங்கள் உங்களுக்கு டெக்ஸ்சர் வேணும்னா டெக்ஸ்சர் கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்சர் காலம் வேணும்னா அது கூட நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை. பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இதெல்லாம் இல்லை. அண்ட் இது வந்து ஸ்கல்ப்டிங். ஸோ ஸ்கல்ப்டிங் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இது வந்து யூவி எடிட்டிங். ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூவி எடிட்டிங்கான அந்த இது இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே பண்ண அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ யூஐ எடிட்டிங் கிளாஸ் வரும்போது நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எப்படி வச்சுக்கணும் யூஐ அப்படிலாம் சொல்லிட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது வந்து டெக்ஸ்சர் பெயிண்ட். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து ஷேடிங். ஸோ நீங்கள் சப்ஸ்டன்ஸில் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வர டெக்ஸ்சர்ஸை வந்து எப்படி இங்கே இம்போர்ட் பண்ணி அதை அசம்பிள் பண்ணி அதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்வீக் பண்ணிக்கிறீங்கன்னா வந்து இங்கே நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து அனிமேஷன் காலம். அண்ட் இது வந்து ரெண்டரிங் காலம். ஃபைனல் ரெண்டர் இமேஜ் உங்களுக்கு இங்கே தான் சேவ் ஆகும். சப்போஸ் இந்த ரெண்டரில் வந்து உங்களுக்கு ஒரு சில ட்வீக் பண்ணணும், திரும்பியும் பிரைட்னஸ் ஏற்றணும், அது ஏற்றணும், கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் கம்மி பண்ணணும், அதெல்லாம் பண்ணணுன்னா நீங்கள் மறுபடியும் ரெண்டர் எடுக்க தேவையில்லை. ஏன்னா அதுக்கு தான் ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, காம்போசிட்டிங். ஸோ இந்த காம்போசிட்டிங் யூஸ் பண்ணி நம்மளோட இமேஜை வந்து இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஜாமெட்ரி நோட்ஸ். ஆக்சுவலி இருக்கிறதுலே வந்து பிளெண்டரில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு டூல்னால் அது வந்து ஜாமெட்ரி நோட்ஸ் தான். ஸோ அது வந்து கொஞ்சம் கற்றுக்கிறதுல நிறைய சிக்கலுங்கள் இருக்குது. ஸோ அது நம்ம பொறுமையாக தான் நம்ம செக் பண்ணணும். ஏன்னா ஒரே கிளாஸில் அது ஃபுல்லாக எடுத்துட முடியாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு நிறைய டுட்டோரியல்ஸ் அண்ட் நிறைய கிளாஸஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் கைஸ் லேஅவுட்ஸ் ஃபுல்லாக. அண்ட் இது வந்து ஒர்க் ஏரியா. ஸோ இந்த நான் அங்கே மவுஸ் பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஒர்க் ஏரியா. அண்ட் இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைட் டூல்ஸ். ஸோ சைட் டூல்ஸை வந்து நீங்கள் ஹைடும் பண்ணிக்கலாம், அன்ஹைடும் பண்ணிக்கலாம். டீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகும் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து செலெக்ஷன், வந்து பாக்ஸ் செலெக்ஷன். ஓகேங்களா? டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது செலெக்ஷன் வந்து மாறும். ஸோ இப்போ இந்த கேரக்டரை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இப்போ இது வந்து வேர்டெக்ஸ் மோடில் இருக்குது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ இதில் வந்து நான் இந்த சர்க்கிள் செலெக்ஷன், அந்த சர்க்கிள் செலெக்ஷன் கொடுத்து நான் இது பண்ணுறேன். ஸோ இது வந்து நம்ம நார்மலாகவே இது பண்ணிக்கலாம். பாக்ஸ் செலெக்ஷன்னா உங்களுக்கு ஜஸ்ட்டு நீங்கள் பாக்ஸ் ட்ராக் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து இதுவாகிடும், பாக்ஸாக உங்களுக்கு செலக்ட் ஆகிடும். இல்லை எங்களுக்கு வேணாம், எனக்கு நான் மேனுவலாக பண்ண போகிறேன்னா நீங்கள் இப்படி கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து சர்க்கிள் செலெக்ஷன். ஓகேங்களா? இல்லை எனக்கு வந்து இதுவும் வேணாம், நான் வந்து என்னோடய கஸ்டம் கர்வில் நான் இது பண்ண போகிறேன்னா அதுக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இதை மட்டும் வேணும் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். இதுனா வந்து நீங்கள் ஐசோலேட் பண்ணிக்கலாம் எதுவாக இருந்தாலும். பட் ஆனால் பாக்ஸ்லேயும் அதுலேயும் வந்து உங்களால் கரெக்டான மெஷர்மெண்ட்டில் இது பண்ண முடியாது.
ஸோ இப்போ பாக்ஸில் வந்து எனக்கு இந்த கை மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன், இந்த கை மட்டும் இது பண்ணணும்னு நினச்சேன்னா எனக்கு இங்கேயும் வரும். ஓகேங்களா? ஸோ இதுவும் அடி அடி வாங்கும். ஸோ எனக்கு அது தேவையில்ல. ஆனால் ஸ்பியர்லேயும் பண்ணலாம். ஆனால் ஸ்பியரில் பண்ணோம்னா நம்ம வந்து ஒரு சிலதில் மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லாக. நம்ம சுற்றி சுற்றி பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, திரும்பியும் வந்து லாசோ, இது வந்து லாசோ செலெக்ஷன் சொல்லுவாங்க. இது அப்படியே ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஏன் ஒன் சைடு மட்டும் செலக்ட் பண்ணுறோன்னா, ஏன்னா மாயாவில் இருந்த ஆப்ஷன் இதில் கிடையாது. நீங்கள் ஒரு வாட்டி செலக்ட் பண்ணால் மொத்தமாக செலக்ட் ஆகிறது கிடையாது. இதில் வந்து நீங்கள் வந்து வயர் ஃப்ரேமில் போட்டு தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். பின்னாடி இருக்க சைடும் உங்களுக்கு வேணும்னா. ஸோ இப்போ நான் வயர் ஃப்ரேமில் போட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடியும் செலக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் சொல்கிறேன். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து கர்சர். ஸோ இது வந்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ, அங்கே தான் வந்து உங்களோட மெஷ்ஷோ இல்லைனா ஏதாச்சும் நீங்கள் மாடல் இம்போர்ட் பண்ணுறீங்களோ அது வந்து ஸ்பான் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே இப்போ ஃபஸ்ட்டு அது இங்கே இருந்துச்சு. இப்போ நான் இங்கே வைக்கிறேன். இப்போ இங்கேருந்து நான் ஒரு க்யூப் இது பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ நான் இங்கே வைக்கிறேன். மேலே இருக்கா? இப்போ இன்னொரு எப்படி சொல்கிறது, ஒரு கோன் ஒன்று வரைகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஆரிஜின் பாயிண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை வந்து நீங்கள் எங்கே வைக்கிறீங்களோ, ஸோ அங்கே வந்து அது கரெக்டாக வந்து இதுவாகும். ஸோ இதில் இந்த ஆரிஜின் பாயிண்ட்டை வந்து நீங்கள் மறுபடியும் வந்து லைக் எப்படி சொல்கிறது, மறுபடியும் வந்து நீங்கள் இந்த டிஃபால்ட் இதுக்கே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் எஸ் அழுத்துனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஓகேவா? அதில் கர்சர் டு வேர்ல்டு ஆரிஜின் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது கொடுத்தீங்கன்னா டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டில் வந்து உட்காந்துரும். ஸோ இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இதிலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ கர்சர் டு கிரிட், செலெக்ஷன் டு கர்சரு, அதுக்கப்புறமா கர்சர் டு ஆக்டிவ், கர்சர் டு செலக்டட். ஸோ இது எல்லாமே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம போக போகவே பார்க்கலாம். அண்ட் இது வந்து மூவ் டூல். மூவ் டூல். ஸோ இது வந்து ஆக்சுவலி இது எதுக்கு யூஸ்னால், நம்ம ஒரு மெஷ்ஷு இல்லைனா ஏதாச்சும் ஒரு மாடலை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இப்போ வந்து இது நம்ம ரைட் டு லெஃப்ட் இல்லை லெஃப்ட் டு ரைட் நம்ம இது பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து முன்னாடி பின்னாடி நவுத்திக்கலாம். இல்லைனா மேலே கீழே நவுத்திக்கலாம். ஸோ இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் லைக் எக்ஸ் அண்ட் ஒய் அண்ட் ஜெட் ஆக்சிஸ் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட பேசிஸில் தான் இது எல்லாமே ரன் ஆகும். 3Dனாலே வந்து அந்த 3 பேசிஸில் தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரன் ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ரொட்டேஷன். ஸோ எக்ஸ்எஸ்எக்ஸ், ஒய் ஆக்சஸ் அண்ட் ஜெட் ஆக்சஸ். இது நீங்கள் எப்படி வேணாலும் டர்ன் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் இது வந்து ஸ்கேல் ஆப்ஷன். நீங்கள் எப்படி வேணாலும் ஸ்கேல் பண்ணிக்கலாம். அதே தான் ஜெட் ஆக்சஸ், ஒய் ஆக்சஸ் அண்ட் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ எப்படி வேணாலும் இதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் கைஸ். அண்ட் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நம்ம மாயில் இருக்கிற மாதிரி அந்த ஒரு ஆப்ஷன் கிடச்சிரும் கைஸ். ஸோ இப்போ இது நான் கொடுக்குறேன். நமக்கு இதில் வந்து மூவ் டூலுக்கான ஆப்ஷனும் கிடைக்கும், அண்ட் ரொட்டேஷன் டூலுக்கான ஆப்ஷனும் கிடைக்கும், அண்ட் ஸ்கேல் பண்ணுற டூலுக்கான ஆப்ஷனும் கிடைக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 3மே இருக்குங்க. பார்த்தீங்களா? இந்த ஏரோ பிடிச்சி நம்ம நவுத்தணும்னா நவரும். அண்ட் இதை இந்த கர்வை பிடிச்சி நம்ம இது பண்ணோம்னா ரொட்டேட் ஆகும். அண்ட் இந்த பாக்ஸை பிடிச்சி உள்ள தள்ளணும்னா இது வந்து ஸ்கேல் ஆகும். ஸோ நமக்கு 3மே வந்து ஒரே இதில் கிடச்சிரும் கைஸ். ஸோ இதுதான் அது. அண்ட் மிச்சம் இது வந்து அனோனேஷன். இது சும்மா வந்து நம்ம மார்க்கிங்காக தான். லைக் அந்த மெஷர்மெண்ட்டு இல்லைனா ஏதாச்சும் மார்க் பண்ணி ஏதாச்சும் சொல்லணுன்னா நம்ம சொல்லிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது. அண்ட் இது வந்து மெஷர்மெண்ட் டூலு. அண்ட் இது வந்து ஏதாச்சும் வந்து நீங்கள் எதாவது க்யூப் ஆட் பண்ணிங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் வேறு எதுக்கும் வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து உங்களோட கஸ்டமைஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி தான். ஸோ ஏன்னா இப்போ நீங்கள் டிஃபால்ட்டாக ஒரு க்யூப் இது பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அந்த சைஸில் தான் வரும். இல்லை எனக்கு இந்த சைஸ் வேணாம், எனக்குன்னு ஒரு கஷ்டமான ஒரு க்யூப் வேணும் அப்படின்னா இப்படி வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்களே வந்து ஒரு க்யூப் வந்து ட்ரா பண்ணி லைக் பில்ட் பண்ணுற மாதிரி இது கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து மாடலிங்க்கான ஒரு இது. இப்போ இதெல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு இது வந்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ இதெல்லாமே புரிஞ்சதில்ல. ஸோ இது வந்து இப்போதைக்கு இது வந்து நம்ம ஃபுல்லாக மாடலிங் பற்றி பார்த்துட்டோம்.
அண்ட் கீழே இருக்கிற ஐட்டம் என்ன பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீ ஃப்ரேம்ஸ், அதாவது டைம் லைன்னு சொல்லுவாங்க. டைம் ஸ்லைடர், டைம் லைன், வேறு என்ன இருக்குது, வேறு நிறைய வேர்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த 2 வேர்ட்ஸ் தான் வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அண்ட் இதிலே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ப்ளேபேக் ஆப்ஷன், கீ ஆப்ஷன். ஸோ கீழே நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்குது. அண்ட் வியூ ஆப்ஷன், மார்க்கர் ஆப்ஷன். ஸோ இதில் வந்து நிறைய இது இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம போக போக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே வந்து ரைட் சைடில் வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அவுட்லைனர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம மாயாவில் கூட நம்ம அவுட்லைனர் பற்றின்னு சொல்லுவாங்க. ஓகேவாங்க. ஸோ நம்ம என்ன மெஷின் நம்ம உள்ளே கொண்டு வரோமோ அது எல்லாமே வந்து இங்கே ஒன்று ஒன்று ஆட் ஆகிட்டே வரும். பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஒவ்வொரு க்யூப் ஆட் பண்ண எனக்கு இங்கே சைடில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நமக்கு வந்து எல்லாத்தையும் டீசெலக்ட் பண்ணிட்டு எது வேணுமோ அதை கூட வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம விசிபிள் பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைனருக்கு வந்து இதுதான் ஒரு இது ஸ்பெஷாலிட்டி. ஸோ இது எல்லாத்தையும் இப்போ ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி செட்டிங்ஸ். ஓகேங்களா. ஸோ இங்கே தான் வந்து நம்ம மாடல்ஸ் ஒரு க்யூப்லேருந்து ஒரு கேரக்டர் வரைக்கும் நம்ம எல்லாமே வந்து இதில் தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இது வந்து இவி, லைக் இது வந்து ரெண்டர் இன்ஜின். இது வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஜின், அதாவது ரெண்டர் ப்ராப்பர்ட்டிஸ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 டைப் ஆஃப் ரெண்டர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இவி, இன்னொன்று ஒர்க் பெஞ்ச், இன்னொன்று சைக்கிள்ஸ். ஆனால் மோஸ்ட்லி வந்து நம்ம இவி இல்லைனா சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் 100%ல் ஒரு 80% வந்து நம்ம சைக்கிள்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ரியலிஸ்டிக் ரெண்டர் வேணும்னா நம்ம வந்து சைக்கிள்ஸ் போகலாம். இல்லை கொஞ்சம் ஸ்டைலைஸ்ட் ரெண்டர் அந்த மாதிரி வேணும்னா நம்ம இவியை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். இது ரெண்டுமே இது பண்ணலாம். அண்ட் ஒர்க் பெஞ்சு கூட நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஸோ ஒர்க் பெஞ்ச் வந்து மோஸ்ட்லி அவ்வளோவா யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் நம்ம மோஸ்ட்லி வந்து இவி அண்ட் சைக்கிள்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் இது வந்து ரெண்டரோட ரெசல்யூஷன் அண்ட் இது வியூ போர்ட்டோட ரெசல்யூஷன். வியூ போர்ட்னா நம்ம இங்கே வியூ போர்ட்லேயே வந்து நம்ம என்ன ரெண்டர் இமேஜ் பார்க்க முடியுமோ அதே குவாலிட்டி வந்து நம்ம இங்கே இதுவேவோ நம்ம பார்த்து இது பண்ணலாம். அண்ட் இது வந்து ஆம்பியன்ட் எக்ஸ்ட்ரா. ஆக்சுவலி இது எல்லாமே வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து அவுட்புட் செட்டிங்ஸ். ஸோ இந்த அவுட்புட் செட்டிங்ஸில் வந்து நம்ம என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதெல்லாமே வந்து வச்சு இது பண்ணிக்கலாம். அண்ட் எங்கே நம்ம சேவ் பண்ணுமோ அங்கே கூட நம்ம சேவ் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து டேரெக்டாக நம்மளோட பிஎன்ஜியாவோ இல்லை ஜேபேக்காவோ இல்லைனா வீடியோ இமேஜஸாகவும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாசஸ். ஓகேவா. ஸோ இந்த பாஸஸ் வந்து நீங்கள் எல்லாமே ஆன் பண்ணி விட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு எந்த பாஸ் வேணுமோ அந்த பாஸ் மட்டும் நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெமோ ரீல் யூடியூப் வந்து டெமோ ரீல்லாம் போட்டிங்கன்னா ஸோ அவங்க ஒரு இது காமிப்பாங்க. இப்போ ஒரு கேரக்டர் ஸோ லைக் டர்ன் டேபிள் மாதிரி ஒரு 360 டர்ன் டேபிள் மாதிரி காமிப்பாங்க. ஸோ அதை சுற்றிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்தீங்களா. ஒரு மாதிரி ஃப்ளாட் கலரில் இல்லை ஒரு சில டைம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில், அப்புறம் இன்னொன்று வந்து கிரே ஒயிட்டில், அதுக்கப்புறமா இன்னும் வந்து ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ டைப்பில். ஸோ இதெல்லாம் வரும் பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பாசஸ். ஸோ இந்த பாசஸ் வந்து அவங்க வந்து அதுவும் சேர்த்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் உங்களுக்கு அதெல்லாம் வரும். அந்த பாசஸ்லாம் என்ன அண்ட் அந்த டெக்ஸ்சர் மேப்ஸ்லாம் என்னன்னு சொல்லிட்டு நான் வந்து டெக்ஸ்சரிங் இதில் வரும்போது நான் சொல்கிறேன். அண்ட் பாசஸ் வந்து நான் ரெண்டர் பண்ணும்போது அது என்ன பண்ணணும், அதோட ஆக்சுவலான ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சீன் செட்டிங்ஸ். ஸோ சீன் செட்டிங்ஸ் வந்து உங்களோட கிரிட்டு அண்ட் இதெல்லாமே வந்து லைக் மோஸ்ட்லி நீங்கள் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா இது வந்து நம்ம மாடலிங்க்கு எந்த வித ஒரு இதுவுமே யூஸ் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ யூனிட்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம அந்த ப்ரொபோஷ்னல் எடிட்டிங் சொல்லுவாங்கள்ல, லைக் ப்ரொபோஷ்னலாக மாடலிங் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் வேறு என்ன இந்த ப்ராப்ஸ் பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து ப்ராடக்ட் மாடலிங் பண்ணுறது, இதெல்லாமே வந்து நம்ம ப்ரொபோஷ்னலாக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே வந்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இது வந்து ஃபீட்டாவோ இல்லை இன்ச்சஸாவோ இல்லைனா அந்த மாதிரி கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த யூனிட்ஸ் யூஸ் ஆகுது. ஸோ மற்றபடி இது எல்லாமே அவ்வளோதான். அண்ட் இது வந்து சீன் அவுட்புட், லைக் இது வந்து வேர்ல்ட் செட்டிங்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வேர்ல்ட் செட்டிங்கை வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். லைக் இது வந்து ரெண்டரில் தான் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ரெண்டரிங் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மற்றபடி இது எல்லாமே அதுதான். அண்ட் இது லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ஓனாகவே ஒரு ப்ரஷ்ஷு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ்ஷு க்ரியேட் பண்ணி அதில் வந்து நம்ம கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம பெயிண்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா இதுதான் இதோட ஒர்க்கு. பட் நான் உங்களுக்கு போக போக வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதோட டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ண நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இது அவ்வளோதான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எல்லாமே ஸ்னாப்டு கிரிட்ஸு. ஓகேவா. இன்க்ரிமெண்ட், வெர்டெக்ஸ், எட்ஜு. ஸோ இது எல்லாமே ஸ்னாப்டு கிரிட். இது எப்படி ஒர்க் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா
ஸோ நான் ஒரு க்யூப் எடுத்துக்கிறேன், அதை சின்னதாக ஆக்கிக்கிறேன், அதை நவுத்தி வச்சுக்கிறேன். இப்போது இதில் வந்து நான் ஸ்னாப் டு வேர்டெக்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஸ்னாப் டு வேர்டெக்ஸ் கொடுத்து இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த ஐக்கான் நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டாக இந்த கேரக்டரோட எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த பாக்ஸை கொண்டு போனாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே வந்து அந்த கேரக்டரில் இருக்கிற எந்த வேர்டெக்ஸ் அது பக்கத்தில் இருக்கோ அதில் போயிட்டு கரெக்டாக ஸ்னாப் ஆகி உட்காந்துரும். ஓகேவா? ஸோ நீங்கள் மேனுவலாக பண்ணணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இப்போ நான் இதை வந்து இது பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலேயே தெரியுதா, அதுக்கு மேலேயே கரெக்டாக உட்காருது பாருங்கள், ஸ்னாப் ஆகி வருது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் அதோட வேலை. அண்ட் ஸ்னாப் எட்ஜு, ஸோ எல்லாமே வந்து ஒரே வேலை தான். பட் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அந்த எட்ஜு அப்புறம் வேர்டெக்ஸு ஃபேஸு இது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து மாறும் அதில். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போ வேர்டெக்ஸில் எவ்வளோ ஸ்மூத்தாக வந்தது. ஆனால் இந்த ஃபேஸஸில் பாருங்கள், ஏன்னா ஃபேஸ் வந்து இதில் எதுவுமே ஒழுங்கான ஃபேஸ் கிடையாது. ஓகேங்களா? ஓகேங்களா? ஸோ அதனால தான் வந்து அது ரொம்ப நேரம் ஆகுது, லைக் அந்த ஸ்னாப்பில் உட்கார்றதுக்கு. ஸோ அதுதான் அதோட மீனிங்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து நம்ம மாயாவில் வந்து ஸ்மூத் ஆப்ஷன் சொல்லுவாங்க. லைக் ஸ்மூத்னா மெஷர் ஸ்மூத் பண்ணுற ஆப்ஷன் கிடையாது. கேரக்டரை வந்து அந்த எப்படி சொல்கிறது, இப்போ ஒரு வேர்டெக்ஸ் பிடிச்சி நம்ம இழுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து இழுத்தோம்னா அது எவ்வளோ ஒரு ஷார்ப்பாக வரும். லைக் மற்ற இடம்லாம் ஸ்மூத்தாக வந்து அந்த ஒரு இடம் மட்டும் ஷார்ப்பாக வந்து அப்படி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்த வந்து நம்ம இந்த ஸ்மூத் டூல் வச்சு நம்ம போட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த வேர்டெக்ஸே பிடிச்சி நான் இழுக்கிறேன், இங்கே பாருங்கள் எவ்வளோ ஷார்ப்பாக வருது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஷார்ப்னஸ் வந்து எனக்கு வரக்கூடாது, எனக்கு ஸ்மூத்தாக வரணும். ஸோ ஸ்மூத்தாக வரதுக்கு என்னென்னா அதுக்கு தான் வந்து இந்த ஆட்டோ ஸ்மூத். ஸோ இந்த ஆட்டோ ஸ்மூத்தை கொடுத்து நான் வந்து இந்த ஸ்மூத் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க, கனெக்டட் ஒன்லி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்த கேரக்டருமே வந்து வரும். ஓகேவா? இங்கே பாருங்கள். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த ஒரு அவுட்டர் சர்க்கிள் வருது பார்த்தீங்களா. ஸோ இந்த அவுட்டர் சர்க்கிள் தான் உங்களோட வந்து இன்டென்சிட்டி, லைக் எந்த அளவுக்கு பவர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த அவுட்டர் சர்க்கிளை நீங்கள் வந்து மவுஸ் ஸ்க்ரோல் அப் பண்ணிங்கன்னா சின்னதாகவும், ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பெருசாகும். ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக வந்து இது பண்ணிவிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ சின்னது பண்ணிட்டோம். இப்போ இந்த சின்னதுலேருந்து நம்ம லைட்டாக எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவு மட்டும் நம்ம பெருசு பண்ணிக்கலாம். ஸோ பெருசு பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஸோ இப்படி நவுத்தி நம்ம வச்சுக்கலாம். பார்த்தீங்களா? இப்போ வந்து மொத்த பாடியுமே வந்து நம்ம லைக் அஃபெக்ட் ஆகல, வெறும் இந்த பார்ட் மட்டும். இந்த சர்க்கிள் எங்கெல்லாம் வந்து படுதோ அங்கே வரைக்கும் தான் நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். சப்போஸ் இந்த சர்க்கிளை வந்து நம்ம இன்னும் பெருசு பண்ணோம்னா மற்ற பாடிக்கும் வந்து இது அஃபெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த டூலோட ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ இப்போதைக்கு ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன் கைஸ். அண்ட் இது வந்து மோஸ்ட்லி இதெல்லாமே வந்து இன்டர்ஃபேஸில் இந்த ஆன் ஆஃப், இந்த நேவிகேஷன்தோ ஏதோ ஆன் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி தான் இருக்குது. அண்டு இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன், ஏன்னா இதில் வந்து இன்னும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ சப்போஸ் உங்கள் மாடலோட எவ்வளோ வெர்டெக்ஸ் கவுண்ட்டு, ட்ரிஸ் கவுண்ட்டு, ஃபேஸ் கவுண்ட்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இங்கே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோட மாடலோட எல்லா டெஃபினிஷனுமே வந்து உங்களுக்கு இங்கே கிடச்சிடும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் வயர் ஃப்ரேம் மோடில் பார்க்கணும்னா அதுக்கும் இங்கே ஆப்ஷன் இருக்குது. ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், வயர் ஃப்ரேம் மோடு வந்துடும். இல்லை ஃபேஸ் ஓரியன்டேஷன், இந்த நார்மல் இஷ்யூன்னு சொல்லிட்டு ஒன்று சொல்லுவாங்க டெக்ஸ்சரில். ஓகேங்களா? ஸோ நான் டெக்ஸ்சரில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன், அது அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இந்த ஃபேஸ் ஓரியன்டேஷன் செக் பண்ணிங்கன்னா எங்கேயாச்சும் ரெட்டு கலர் அடிச்சதுன்னா அங்கே வந்து நார்மல் இஷ்யூன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ நார்மல் இஷ்யூ வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்துல இருந்து டெக்ஸ்சர் ஒழுங்காக உட்காராது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ரெட்டு, ஏன்னா உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து டெக்ஸ்சர் தேவையில்லை. ஸோ அதனால் உள்ளே ஃபுல்லாக நம்ம ரெட்டாக வச்சுருக்கோம். இப்போ வெளியில் தான் வந்து நமக்கு வந்து டெக்ஸ்சர் தேவை, அதனால தான் நம்ம வெளியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூவில் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் அதோட கான்செப்ட். அண்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல் வயர் ஃப்ரேம், உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கும், லைக் உள்ளே இருக்கிறதும் தெரியும். அண்ட் இது வந்து பேசிக் ஷேடரு, அண்ட் இது வந்து மெட்டீரியல் ஷேடர். நீங்கள் உங்கள் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே இதில் தெரியும். அண்டு இந்த இது கொடுத்தீங்கன்னா இந்த வெறும் ஷேடர் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு டெக்ஸ்சர் எதுவுமே தெரியாது. அண்ட் இந்த மெட்டீரியல் ஷேடர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன மெட்டீரியல் இதுக்கு நீங்கள் என்ன டெக்ஸ்சர் நீங்கள் அசைன் பண்ணிடுவீங்களோ அந்த டெக்ஸ்சரோட சேர்த்தே வந்து உங்களுக்கு இதில் காமிக்கும். அண்ட் இது வந்து ஃபைனலாக வந்து ரெண்டர்.
ஸோ ரெண்டரில் வந்து நீங்கள் எதாவது லைட் வச்சிங்க அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து அந்த லைவ் வியூ, ஸோ நல்லா லைவாக காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஏரியா லைட் வச்சுருக்கோம். இந்த ஏரியா லைட் வந்து நம்ம ஈவியில் இருக்குது. ஸோ இப்போ ஈவிலேருந்து நம்ம சைக்கிள்ஸ்க்காக மாற்றுறோம். சைக்கிள்ஸாக மாற்றணும்னா அந்த டெப்த்து எப்படி தெரியுது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து ஈவிக்கும் சைக்கிள்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. பார்த்தீங்க இப்போ வந்து ஃப்ளாட்டாக இருக்குல்ல. ஸோ இப்போ இதுவே சைக்கிள்ஸ்க்காக மாற்றோன்னா அந்த ஷேடோஸு அதெல்லாமே வந்து நமக்கு கொஞ்சம் டெப்த்தாகவே தெரியும். ஸோ அதுதான் சைக்கிள்ஸோட பவரு. ஓகேங்களா? ஸோ ஐ திங்க் அவ்வளோதான் கைஸ். ஸோ பேசிக் ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இப்போதைக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மட்டும் முடிச்சிருக்கோம். அண்ட் இதில் இன்னொரு ஒரு விஷயம் வரும் சொல்ல மாட்டேன். ஆக்சுவலி இந்த சீன், ஸோ இந்த சீன் வந்து இப்போ நம்ம ஒவ்வொரு நியூ சீனாக போட்டுட்டு போயிட்டுருக்கோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம போடாமல் இந்த சீன்குள்ளேயே ஒரு புது சீனை நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த சீன் 1ல் வந்து ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னொரு சீன் க்ரியேட் பண்ணுறேன். இன்னொரு சீன் க்ரியேட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு 2 பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல. இந்த 2 பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நியூ கொடுங்க. நியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு சீன் ஒன்று க்ரியேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ அந்த சீனில் வந்து நான் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ஸோ பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு 2 பாக்ஸு வச்சுட்டு அவ்வளோதான். 2 பாக்ஸ் இப்படி நான் வைக்கிறேன். 3 பாக்ஸ் கிட்ட நான் இப்படி வைக்கிறேன். இப்போ இது வந்து இது வந்து 3வது லைக் எப்படி சொல்லி இது வந்து செகண்ட் சீன். ஓகேவா? நான் புது பிளெண்டர் ஓப்பன் பண்ணாமலே நான் பிளெண்டருக்குள்ளேயே இன்னொரு பிளெண்டர் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து சீன்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக மூவிஸ்லலாம் சீன் 1 ஷார்ட் 1 சீன் 2 ஷார்ட் 2ன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இதுக்கும் இருக்கும்ல. லைக் ஒவ்வொரு என்விரான்மெண்ட் மாற ஒவ்வொரு சீன் இது மாறும் பார்த்தீங்களா? ஸோ அதுதான் இங்கே. இப்போ சீன் 1ல் நம்மக்கிட்ட கேரக்டர் இருக்குது. சீன் 1 நீங்கள் வேணும்னா நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து அழிச்சிட்டு பாக்ஸ் கூட போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டுட்டு இப்போ நீங்கள் எடுத்துனீங்கன்னா இப்போ பாக்ஸு சீன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் மறுபடியும் நீங்கள் உங்களோட பழைய சீனுக்கே போனோன்னா ஜஸ்ட்டு இந்த இதை கிளிக் பண்ணிவிட்டு திரும்பியும் நீங்கள் சீன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்களோ அது இங்கே வந்து வந்துடும். ஓகேங்களா? இல்லை எனக்கு திரும்பி அந்த பாக்ஸ் சீனுக்கு போனோன்னா திரும்ப கிளிக் பண்ணி நீங்கள் பாக்ஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ் சீனுக்கும் வந்துடும். ஸோ இதுதான் வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி. இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம போக போக என்னென்னு பார்க்கலாம் கைஸ். அண்ட் தேங்க்யூ. வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் அண்ட் இது ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.